ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது. தோணுது. நம்ம ஹஸ்பண்டை செல்லம்மா சிக்கு வாடா போடான்னு கூப்பிடுவோம். ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 பில்டப் கொடுக்கறது. அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும். இந்த சைடு கூட கிடையாது. அப்புறம் அண்ணி அது உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஸ்கோர் பண்றாப்ல அண்ணி. அந்த சின்ன மருமக வந்தாங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்பயும் என் மாமியார் எதுவும் சொல்லல, கேட்கல. நான் கண்டுக்க மாட்டேன் சார் எதையுமே. சோ சிம்பிள். மூத்த மருமக இவங்க கிட்ட கூப்பிட்டு இப்ப நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா? எனக்கு பாதி கொடுக்கணும் சார். என்னது வேலைக்கு போறல சார். பாருங்க சார். ஓ செவ்வாய் கிரகத்துக்கு போற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் போயிட்டு வந்து தான் இருக்காங்க. மூத்த பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டு. இப்போ 12 இயர்ஸ் ஆகுது. அவன் வந்து இப்பவும் பாத்ரூம் போனா கூட வாஷ் பண்றதுக்கு அவங்க பண்ணி விடுவாங்க. அவ்வளோ டேக் கேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மருமகள்கள் இவங்களாம் அந்த வீட்டினுடைய மூத்த மருமகள்கள். இன்னொருத்தங்க 2K மருமகள்கள், இளைய மருமகள் ஆப்வியஸ்லி. சபாஷ், சரியான போட்டி. எப்பெல்லாம் இவங்களை பாக்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும். அப்படி கேளு. காலையில ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது. ஏமா புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றதெல்லாமே இப்ப பூமர்ல வந்துருச்சா? சீரியஸா பேசிக்கிட்டு மேடம் சிரிப்பு. ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி. ஆனா அவங்க ஹஸ்பண்ட அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ யார பத்திர டேய் மாமான்னு? ஏன் மாமாவை சொன்ன சார்? இவன் உனக்கு மாமாவா? ஆமா அங்கிள். கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்டை செல்லம்மா சிக்கு நாய் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே? வாடா போடான்னு கூப்பிடுவோம். அவங்க அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. நாங்க கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. நீங்க உங்க கணவரை வாடா போடலாம் கூப்பிட மாட்டீங்களா? தனியா எப்பயாவது இருக்கும்போது கூப்பிட்டுருக்கோம் சார். டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? வெள்ளிச்சவானா தலைக்கு குளிக்கணும்னு சொல்றது. வெள்ளிக்கிழமைனா தலைக்கு குளிக்கணும். அடுத்து எதனாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது சாமி கும்பிட்டுட்டு பண்ணணும். அதானே உலக வழக்கம். இப்போ யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடுறது. அந்த உடனே காஃபி போடுற மாதிரி பில்டப் கொடுக்கறது. இவளுக்கு ரொம்ப நெடுது. போய் மேடம் உள்ள இருந்து அழைச்சிட்டு வரணும். வந்திருக்காங்க. அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும். இந்த சைடு கூட கிடையாது. அவங்க ரிலேட்டிவா தான் நான் வரவே இருப்பேன். என்னது இல்ல? ஆஹா இது வேறயா? உங்க வீட்டுக்காரர் காதலர் தினத்துக்கு என்ன பண்ணாரு? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. வெளியே போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. வாருன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு எதுக்கு வாட்ச் பாக்குறீங்கன்னா உனக்கு தான் வாங்க வந்திருக்கேன்னா அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோனே. ஏன் இந்த பில்டப்? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் பண்ணாதான் உங்க மேல ஒரு அன்பு செலுத்துறாருன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லாட்டி பண்ணாட்டி தெரியுமா? பண்ணாமலே தெரியும். அப்புறம் எதுக்கு பண்ணாரு? அது ஷபாஷ் படுவா, எல்லாரையும் வகையை மாட்டி விட்டுட்டியே. பேஷ் பேஷ். மாமியார்ட்ட அவங்க ஸ்கோர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டீங்க. ஏய் அப்புறம் அண்ணி அது உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஸ்கோர் பண்றாப்ல அண்ணி. அந்த விவரம் தெரியல உங்களுக்கு. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. போனாலும் எதுக்கு எடுத்தாலும் பணமா செலவு பண்ணணும்னு விரும்புறாங்க. அப்ப கையில இருந்தாதான் தெரியும் எவ்வளவு போகுது வருதுன்னு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. டேய் என்ன என் பாக்கெட்ல இருந்து எடுக்கற? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. அதாவது மாடர்னிட்டி நம்ம எதை நினைச்சுக்கிறோம்னா புதிதாக ஒன்றை வருகிற போது அதை பயன்படுத்துவது மாடர்னிட்டி நினைக்கிறோம். இல்ல அப்புறம் அதை பயன்படுத்தலாமா வேணாமான்னு சிந்திக்கிற ரேஷனல் ஐடியா இருக்குல்ல, அதான் மாடர்னிட்டி. சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். அவங்க இவ்வளவு வந்தும் கூட கையிலேருந்து காசு போனாதான் நிதானம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஐடியா தான். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. காலையில எந்திரிச்சு கோலம் போடுறது, மத்தபடி டயத்துக்கு இந்த சமைக்கல் வர்றது. உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன் இருந்துச்சு. இந்த கண்டிஷன் அவங்களுக்கு போடல. அவங்களுக்குலாம் கிடையாது. ஏன் சிரிக்கிறீங்க? நமக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க சார். அவங்களே ஒரு 4 வேலை செஞ்சிருவாங்க. நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு வந்துடுறது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்ல அது கூட செய்யற ஆள்மா தெரியல உன்னை பார்த்தா. நக்கல்யா அவனுக்கு. மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் தெரியாதனமா கல்யாணம் ஆன புதுசுல உட்கார்ந்துட்டேன். மாமியார் பிடிச்சு திட்டினாங்க.
ஆனா எனக்கு அடுத்து அவங்க சின்ன மருமக வந்தாங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்பயும் என் மாமியார் எதுவும் சொல்லல. கேட்கல. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க 11 மணிக்கு எந்திரிச்சிருந்தாலும் மேடம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. என்ன பீலிங் ஒரே பீருது. நீங்க எப்படி அவங்க உங்கள்ட்ட கேட்காம பாத்துக்கிட்டீங்க? ஏன்னா அந்த வீட்டோட கண்டிஷன் எதுங்கறாங்க அவங்க. நீங்க எப்படி அதெல்லாம் கடந்தீங்க? நல்ல கொஸ்டின். நான் கண்டுக்க மாட்டேன் சார் எதையுமே. அவங்க வந்து என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டியான்னு கேட்பாங்க. ஆமா தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். சோ சிம்பிள். நீங்க என்னைக்காவது 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கீங்களா? நோ சார், கனவுல கூட தூங்குனது இல்ல சார். சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. 10 மணிக்கு எந்திரிச்சு வரல எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும்? நார்மலா சார். நல்லா இருக்கும். வாய பாரு வள்ளல்ல. குடும்பத்துல இருந்து ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து இன்விடேஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காரு. இப்ப அவங்களுக்கு ஏதாச்சும் மொய் செய்யணும்னா ஒரு 2000 ரூபாய் செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், செய்யணும். அத்தை சொன்னாங்களம்மா 2000 ரூபாய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம், நான் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டிடுவாங்க. அவங்க கிட்ட சொன்னா அவங்களே குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வீட்டுக்கு மூத்த மருமக இவங்க கிட்ட கூப்பிட்டு, எப்ப நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா? எனக்கு பாதி கொடுக்கணும் சார். என்னது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட தானே சொல்லியிருக்காங்க இது சொத்து இவ்வளவு இருக்குன்னு. அப்படியே இருக்கலாம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அவங்களே வச்சுக்கிட்டு அதானே பார்த்தேன். அப்பா எப்பா அது க்ளோஸ் அப் போங்கடா அந்த முகத்துக்கு. என்ன ஏன் இப்படி பாக்குறாங்க? என்ன அவங்க இப்ப மட்டும் பூமி வந்தே தெரிச்சுது எப்படி எனக்கு புரியல. நாமளும் நம்ம போக்குக்கு போயிட்டு நம்ம முறையை மட்டும் செஞ்சு விட்டு வந்துருவோம்னு நீங்க நினைக்கிறது இல்ல. அந்த குடும்ப கௌரவம் அடங்கி இருக்குல்ல சார், குறைவா எடை போட்டுற கூடாது. பேச கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. அந்த போஸ்ட் நமக்கு விடவே மாட்டாங்க சார். எந்த போஸ்ட்? அந்த மூத்த மருமகன்ற அது எப்படிமா? அது மூத்த மருமக மூத்தானே மூத்த மருமக போஸ்ட். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். போனதுல சார் அவங்க மாமியார் அவங்க கிட்டே சொல்றாங்களா, என்கிட்ட ஏன்ட்ட சொல்றீங்க, அவங்க கிட்டயும் சொல்லுங்க, அவங்களும் போடுவாங்கன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்களே, ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்க? 22 மேரேஜ்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவங்க மொய் சரியான மாதிரி இருந்தா அந்த 22 அவங்க மறந்துடுவாங்க சார். கேலண்டர் 22 இருக்காது சார். நான் வேலைக்கு போறேன்ல சார். பாருங்க சார். ஓ செவ்வாய் கிரகத்துக்கு போற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் போயிட்டு வந்து தான் இருக்காங்க. அந்த 22ஆம் தேதியை மறக்கிறது என்ன லாஜிக்? அதான் சொன்னல சார், டென்ஷன். இந்த உண்மையிலே டென்ஷன்ல எல்லாத்தையும் மறப்பீங்கன்னா அந்த சொத்தையும் மறக்கணும். வேற ஓலை உரிச்சு போடுற ராஸ்கல். பிள்ளைய பக்க சொன்னா அரிசி முட்டியை பத்தி விட்டுருக்காங்க. வந்து எங்க அத்தைக்கு வந்து அமாவாசை கிருத்திகை அப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்க வந்து சாப்பிட்டேன். செம்ம திட்டு விழுந்து செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். ஆனா என் குழந்தை ஒரு நாள் அதே நாள் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்ல அவங்க சாப்பிட்டாங்க. அவங்கள ஒண்ணுமே சொல்லல. நீங்க திட்டு அவன் செஞ்ச நியாயமா? நியாயமா? என்னெல்லாம் இவ என்ன திட்டுவாங்க அப்படி யோசிச்சிருந்தீங்களா இல்லையா? கண்டிப்பா பயங்கரமா எனக்கு திட்டு வாங்குவான்னு தான் நினைச்சேன். நினைச்சேன். திட்டலையே. திட்டல. பாத்தீங்களா? கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அவ வந்தா மட்டும் அப்படியே அவங்க பம்மிடுறாங்க. ஏன்னா எனக்கு புரியல. உங்களை மட்டும் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மா? அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல? சொல்லிருக்காங்க. பட் நான் கேட்கல. இந்த லைன்ல ஒண்ணே ஒண்ணுதான் கேக்குறது இல்ல. கொஞ்சம் இப்படி வாயா. சொல்ற மாதிரி கேட்குற மாதிரி கேட்டு அது எப்படி பிரேக்கேஜ் பண்ணலான்றத யோசிக்கிறோம் நாங்க. அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்படியா? மூத்த பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டு. இது வரைக்கும் அவனுக்கு எதுவும் தெரியாது. இப்போ 12 இயர்ஸ் ஆகுது. அவன் வந்து இப்போவும் பாத்ரூம் போனா கூட வாஷ் பண்றதுக்கு அவங்க பண்ணி விடுவாங்க. அந்த ஹெசிடேட்டே பண்ணவே மாட்டாங்க. தங்கச்சி இருந்தா அப்படி பண்ணுவாளான்னு தெரியல. ஆனா அவங்க அவ்வளோ அழகா டேக் கேர் பண்ணிப்பாங்க. மூஞ்ச சொல்லிக்கவே மாட்டாங்க. அவங்க நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேடா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். அவன் வந்து அடிப்பான், தூக்கி போடுவான், அந்த சாப்பாடை தூக்கி மேல வீசி இருக்கான். ஒரு நாள் கூட மூஞ்சி சுளிச்சதே கிடையாது. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? யாருமே அவ்வளவா தூக்க மாட்டாங்க, கொஞ்ச மாட்டாங்க. யாருமே அவளை வந்து ஏன் சார் இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வருதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. அவ்வளோ டேக் கேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் அந்த மாதிரி இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் நான் என்னோட பையன் நினச்சி அவங்கள பார்த்துக்கிட்டேன்.
இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. ஜெனரேஷன்ஸ் வேற வேறையா இருக்கு. ஆனா இந்த 2 ஜெனரேஷனை கனெக்ட் பண்றது யாரா இருக்குன்னா பெரும்பாலும் குழந்தையா தான் இருக்கு. ஒன்னு சண்டை போடுறீங்க, இல்லாட்டி ஒபீடியண்டா இருக்கீங்க. இவங்க 2க்குமே போல. நான் பிடிச்ச மாதிரியா அவங்கள மாத்திரையா அமிக்கபிளா கொண்டு வரேன்.